ஸோ ஃபஸ்ட்டு டியூன் வந்துட்டேங்க, டியூன் 45. நமீப் டெசர்ட்டில் உள்ள நமீப் நோக்லூஃப் நேஷ்னல் பார்க்கில் இருக்கோம். இது என்னங்க இது, இதில் ஃபோட்டோபிலிட்டியே தடுமாறுங்க. விச் இஸ் பிக் டேடி? Big Daddy is the highest one. இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 700-800 வருஷம் முன்னாடி இருந்த மரங்கள். நெஞ்சே நெஞ்சே ஏ நெஞ்சே. இது உண்மையிலுமே வந்து அடுத்த கட்ட டெசர்ட் அனுபவம் தான். 60 கிலோமீட்டர் சத்தியமாக நடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்தே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா போக முடியாதுங்க. கிளம்பியாச்சுங்க. அடுத்த நாள் காலை 6:15. ஸோ இந்த அட்டகாசமான சதர்ன் ஆப்பிரிக்கா சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்களும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தருணம் வந்து விட்டது. எஸ், இந்த நமீப் டெசர்ட்டை சுற்றி பார்க்க போகிறேங்க. முக்கியமாக உலக அதிசயங்களாக வந்து நான் நினைக்கிற அந்த டெட்லி சுசுவ்லி அதான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய சாண்ட் டியூன்ஸ், மணல் மேடுகள் பார்க்க போகிறோம். உலகிலேயே மிகப்பெரிய சாண்ட் டியூன்ஸ் இங்கே இருக்குங்க நமீபியாவில். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஒரு இருட்டாக இருக்கு. முந்தைய எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த கேட்டுக்குள்ளே போகணும். அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கப்பல்கிட்ட பேசி இன்னைக்கு காலையில் வரதா சொல்லியிருந்தோம். அவங்க நமக்கு லிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 60 கிலோமீட்டர் போகணும் சுசுவ்லி. ஸோ அதான் கிளம்பியாச்சு. சுத்தமாக லைட் இல்லை, அதனால் நம்ம லைட் வந்ததுக்கப்புறம் இந்த vlog கன்டினியூ பண்ணுவோம். அப்படி போக போக சுசுவ்லி பக்கத்தில் நம்ம பேசி வச்சுருந்தாப்புல பார்க்குள்ளே வந்துட்டோங்க. இந்த பார்க்குள்ளே இருக்க கவர்மெண்ட் கேம்ப் சைட்டு. மணி இப்போ 6:20. கரெக்டாக 6:30 மணிக்கு இந்த கேட் ஓப்பன் ஆகுங்க. ஸோ எல்லாம் அடிச்சு பிடிச்சி போவாங்க. கரெக்டாக 7:30க்கு சன்ரைஸு. நம்ம அந்த டியூன் மேலே ஏறி சன்ரைஸ் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போயிடுவோன்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, லூகாஸ் வரட்டும். ஏறி டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கு. $150 MBN, அதாவது கிட்டத்தட்ட 600 ரூபா இதோட இந்த நேஷ்னல் பார்க் என்ட்ரன்ஸு. அப்படியே போக வேண்டியது தான். ஹலோ லூகாஸ். தேங்க்யூ. பாருங்க, நம்ம நண்பர் வந்துட்டாரு. வரைக்கும் போலாங்க, பிடிச்சி வந்தாலும் பேசுவோம். முடியுதுங்க. என்ட்ரன்ஸ் கேஸ் தாண்டிட்டோம். 66 கிலோமீட்டர்ஸ் போகணும். சுசுவ்லி அப்படியே போயிட்டுருக்கோம். வெளிச்சம் வந்துடும் போகிறதுக்குள்ளே. அப்படி அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் உள்ளாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூன் வந்துட்டேங்க, டியூன் 45. இங்கே தான் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு, ஏன்னா அங்கே போய் இன்னொரு டியூன் இருக்குது. ஸோ அதில் ஏறுறதுக்குள்ளே டைம் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக யூஸ்வலாக இங்கே ஏறி சன்ரைஸ் பார்த்துட்டு தான் வந்து போவாங்க. கூட்டத்தை பாருங்கள், இல்லை கேம்ப் சைட்லேருந்து சீக்கிரமாக வந்து எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க மேலே. இது ஓரளவுக்கு ஈஸியாக ஏறிடலாங்க. மொத்தமாகவே 100 மீட்டர் தான் மேலே ஏறுறது. ஒரு 1/4 மணி நேரம் to 20 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, பிக் டேடின்னு சொல்லிட்டு. அது வந்து 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் ஆகும் மேலே ஏறுறதுக்கு. அதான் இருக்கிறதுலே பெருசு. அது ஏற முடியுமான்னு தெரில. நம்ம அது இட்லிஸ் இதே ஏறிடும். நேற்று நைட்டு தூங்கவே இல்லை. ஐயோ சரியான குளிர். தூங்கலனாலும் பரவாயில்ல, வந்து டூரை முடிச்சிடும்னு வந்துட்டேன். அப்படியே மேலே போகிறோம். 45 டிகிரி ஏதாவது பாருங்க. ஏறிட்டு இருக்கோம் இந்த மணல் மேட்டு மேலே. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுவே 100 மீட்டரே எவ்வளோ பெருசு இருக்குன்னா, ஹையஸ்ட் சாண்ட் டியூன் அந்த பிக் டேடி வந்து 380 மீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் 400 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில். இப்படி ஸ்டீப்பாக ஏறணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்க எனர்ஜியில் கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியாது. இப்போ நைட்டு வேறு தூங்காம விட்டோம். அதனால் இதையாவது ஏறிடும். இது ஓரளவுக்கு ஈஸி. இதுவே கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறுது பாருங்கள். வந்துட்டு இருக்காங்க மக்கள். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இப்போ இப்படி ஏறி மேலே வந்திருக்கோம். வரப்பா, ஐயோ என்ன அழகாக இருக்குது சாமி. இப்படி ஒரு சன்ரைஸ் வரப்போகுது. என்ன அழகாக அந்த ஒரு சின்ன கான்வெக்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெசர்ட்னு நமீப் டெசர்ட்டில் உள்ள நமீப் நோக்லூஃப் நேஷ்னல் பார்க்கில் இருக்கோம். அட்டகாசமான இந்த சூரியன் சன்ரைஸோட
அது சரியான குளிர்ல வாய் நடுங்குது, பேச முடியல. ஸோ அந்த சைடு ஈஸ்ட்டு, இந்த டெசர்ட் வந்து வெஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ சூரிய அஸ்தமனம் அந்த பக்கம் நடக்கும். ஸோ அதனால் என்னென்னா, சூரியன் அங்கேருந்து ஈஸ்ட்லேருந்து ரைஸ் ஆகி இது இந்த டெசர்ட் சாண்டியூன்ஸ் மேலே படுறதுனால காலையில் நேரம், முக்கியமாக சன்ரைஸுக்கு அப்புறம் சூரியன் ரொம்ப சென்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10-11 மணி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் எல்லோரும் காலையில் வராங்க. நான் இந்த மாதிரி சிவப்பு கலர் மணல் மேடுகள் பார்த்துருக்கேன், ரெட் சாண்ட் டியூன்ஸ் ஜோர்டானில், துபாயிலையும் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு பெருசாக இவ்வளோ அழகாக பார்த்தது இல்லைங்க. சாண்ட் டியூன்ஸ்னால் வேர்ல்டில் பெஸ்ட்டு சஹாரா, அதுக்கு ஈக்குவலானது இந்த நமீப் டெசர்ட். இங்கேருந்து வந்திருக்க மாதிரி வந்து அப்படி மேலே ஏறிடுச்சு. உட்காந்துடலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட போகலாம், பட் போதும்னு நினைக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அதுக்கும் இதுக்கும். இப்படி உட்காந்துருவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிடங்களில் வரப்போகிறது. அவ்வளோ பண்ணிட்டாங்க, கீழே இருந்து மேலே ஏறி நிறைய இருக்காங்க. அதான் டெசர்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்க இப்போ மிகப்பெரிய டூரிசம் இல்லையா அந்த நாட்டோட, ஒரு விலை மதிக்க முடியாத சொத்துன்னே சொல்லலாம் இந்த அட்டகாசமான பாலைவனம் மற்றும் இந்த டெல்லி. இது வரைக்கும் கூட போகலாம், பட் எனக்கு தெரிஞ்ச அதை விட அங்கே உங்களுக்கு அந்த பக்கம்லாம் இது இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டாக வியூவாக இருக்குது, நீட்டாக பார்க்குறதுக்கு. கீழே இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா தெரியாது. இதுதான் கரெக்டான பிளேஸ். பார்ப்போம், ஆவலுடன் காத்திருக்கிறோம். பாலைவனத்தில் சன்ரைஸ் பார்க்குறதும் சரி, சூரியன் அஸ்தமனம் சன்செட் பார்க்குறதும் சரி, ஒரு அற்புதமான அனுபவங்க. அப்படியே சில்லுன்னு காற்று, அப்படி கிறிஸ்பாரு. ஸோ அருமையாக இருக்குது சுவாசிக்கிறதுக்கு. குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பர். வருதுங்க, சூரியன் வருது, அழகாக வருது. அப்படி கொஞ்சமாக கரெக்ட் டைமுக்கு வருங்க. என்ன இவ்வளோ அழகாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 7:41 7:41க்கு கரெக்டாக வருது. மிக பழமையான நமீப் பாலைவனத்தில் அற்புதமான ஒரு சூரிய வணக்கம். ஃபோனில் வந்து இதோட நல்லா தெரியுதுங்க. இன்னும் முழுசாக வரல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு. அப்படி நல்லா மேலே வருது. இது 1, இது வைட் ஆங்கிள். கண்கொள்ளா காட்சி நமீப் பாலைவனத்தில். முழு சூரியன் வந்தாச்சு, பிரமாதம். நம்ம மட்டும் இல்லைங்க பாருங்க, எல்லாரும் வரிசையாக அப்படியே உட்காந்துட்டாங்க. மேட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே மேலே. பட் இதுதான் சூப்பரான இடம். பிரமாதம். இந்த சன்ரைஸோட இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 8 இருக்காங்க. சதர்ன் ஆஃப்ரிக்கா சீரீஸில் கடைசி நாடான அற்புத நாடான நமீபியாவில் இருக்கோம். நமீபியாவில் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெசர்ட்டான நமீப் டெசர்ட்டில் இருக்கோம். அதில் அட்டகாசமான ஒரு நேஷனல் பார்க்கான நமீப் நோக்லோஃப் நேஷனல் பார்க்கில் இருக்கோம். அதில் டியூன் 45 ஒரு ராட்சச மணல் மேட்டில் இருக்குங்க. அதில் சன்ரைஸ். நான் எத்தனையோ மாதிரி சாண்டியூன்ஸ் பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெட் சாண்டியூன்ஸ் இவ்வளோ பெருசாக முதல் முறையாக இங்கே தான் பார்க்குறேன் நமீபியாவில்.
360 டிகிரி வியூ. உலகத்தில் பாலைவனங்கள்னாலே ரொம்ப 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 மழை குறைவாக பெய்யும். அது இந்த நமீபியா பாலைவனம் அதை விட ரொம்ப குறைவாக, சில இடங்கள் மழையே பெய்யாது. அப்படியே மழை பெஞ்சாலும் ரொம்ப ரொம்ப குறைவாக பெய்யுங்க இங்கே. முக்கியமாக வந்து நவம்பர் டு மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே வந்து மழை சீசன். அந்த டைமில் ரொம்ப குறைவாக பெய்யும். இப்போ நம்ம இருக்கிற ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாமே வந்து அக்டோபர் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ட்ரை சீசன். சுத்தமாக ஒரு சொட்டு மழை கூட வராது. பட் ஆனால் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் நைட்டில் முக்கியமாக. ஓகே, அப்படி கீழே போகலாங்க. சூப்பராக பார்த்தாச்சு, நல்லா மேலே ஏறிடுச்சு. நம்ம இவங்க வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரான்ஸ் நண்பர். நம்ம காரில் போய் நின்றுவோம். ஸோ நம்மளால் அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. பனிச்சறுக்கு மாதிரி மணல் சறுக்கு தான் வந்து சாண்ட் போர்டிங். ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்கும். நான் இதில் பண்ணியிருக்கேங்க, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த் பக்கத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு குட்டி டெசர்ட் இருக்குது. இதே மாதிரி சாண்ட் டியூன்ஸில் வந்து மேலே ஏறி, இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதில் சாண்ட் போர்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னென்னு தெரில, இல்லை ஒரு சறுக்கு மாதிரி இருக்கும், அந்த பனிச்சறுக்கு மாதிரியே. அதில் உட்காந்தோம்னா அப்படி சறுக்கிட்டு கீழே வரைக்கும் போகலாம். வித்தியாசமாக இருக்கும். ஒரு நமீபியாவில் வெஸ்ட்டில் முக்கால்வாசி இது வந்து இந்த நமீப் டெசர்ட் தான் இதாக இருக்குங்க. 1500 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே வரைக்கும். இந்த இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் வித்து. அவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட அங்கோலா எட்ஜு வரை பார்டர் வரைக்கும் போகுது இந்த டெசர்ட்டு. ஸோ வந்து நமீபியாவோட வெஸ்ட்டில் இந்த டெசர்ட்டு, ஈஸ்டில் கலஹரி டெசர்ட்டு. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு வைங்களேன். இந்த மாதிரி ஆரஞ்சு சாண்டியூன்ஸ்லாம் இருக்காது. அது ஒரு வித்தியாசமாக ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும் அந்த டெசர்ட். ஸோ 2 அற்புதமான பாலைவனங்கள் நிறைஞ்ச நாடு இது. இந்த சாண்டியூன்ஸை தவிர்த்துட்டு பார்த்தா கீழே அந்த பயணம் பண்ணுறது, இந்த இது ரோடு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம அந்த பொலிவியாவில் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னங்க அந்த ஃப்ளெமிங்கோஸு, அந்த லேக்கு, அதெல்லாம் பார்த்தோம். இங்கே தண்ணி சொட்டுக்கு கூட தண்ணியை பார்க்க முடியாது. பெரிய டூர் பஸ்லாம் வந்துருக்கு பாருங்களேன். பேக்கேஜ் டூர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. விண்ட் ஹூக்லேருந்து இந்த மாதிரி 2 night 3 day டூர், இல்லைன்னா 1 night 2 day டூர், அந்த மாதிரிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட $400 $500 சார்ஜ் பண்ணுறாங்க பட்ஜெட்டில் வர்றதுக்கே. இந்த டென்ட்டு அவங்களே டென்ட்டு போட்டு கொடுத்து தங்க வச்சுருவாங்க கேம்பில். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அவங்க வெஹிக்கிளில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட $100 முடிக்க போகிறோம் டோட்டல் இதையே. இதே வந்து அந்த லாட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி அந்த டெசர்ட் லாட்ஜஸ், ரூம்ஸு, அதில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா $1000 பக்கம் போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நமீபியா. முக்கியமாக இந்த டூரிஸ்ட் விஷயங்கள் எல்லாமே, எதுவுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எதுவுமே இல்லாமல், எல்லாமே சொந்தமாக கார் வச்சுருந்தா, இல்லைன்னா ஏதோ ஒரு டூர் எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஓ, ஒருத்தர் அப்படியே இறங்கிட்டாருங்க. இப்படி இறங்குவோமா? எனக்கும் ஒரு இந்த மாதிரி போகிறதுல இந்த மாதிரி போகணுன்னு ஒரு ஆசை. ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. போகலாம், முடியாதுலாம் கிடையாது. போயிருக்காரு ஒருத்தர், இறங்காட்டி தான் பார்த்துட்டு தான் நான் போகிறேன். டியூன்ஸில் இப்படி தான் இறங்கணும்னு இல்லை, இப்படி இறங்கலாம். புதஞ்சிருச்சு கால், அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. சரி, எப்படி மணல் போயிடுச்சு, அப்புறம் என்னத்த முழுக்க நினச்சதுக்கப்புறம் முக்கால் எதுக்குங்கிற மாதிரி. அப்பா வந்தாச்சுப்பா, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. ஐயோ, இந்த முடியுமா முடியாதுன்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். சைடில் வர்றது முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. 8:10 போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இங்கே யாரோ ட்ரைபாட் வச்சு எடுத்துருக்காங்க சன்ரைஸை. இந்த பாலைவனத்துலேயும் அங்கங்கே இந்த மாதிரி மரங்கள், வெஜிடேஷன் பார்க்குறது அதிசயம் தான். இந்த மரம் நிறைய பார்த்தேன் வர வழியில் கூட. அப்புறம் அங்கே ஒரு புஷ் இருக்குது. இதில் தண்ணியே தேவைப்படாதா? தண்ணியே தேவைப்படாத மரங்கள் தான் இங்கே வளர முடியும். ஸோ இதுதான் இங்கேருந்து ஒரு ஃபுல் வியூ கிடைக்குதா, டியூன் நம்பர் 45. அது காரணம் சொல்லியிருப்பேன். அந்த கேட்டில் இருந்து 45th கிலோமீட்டர் இருக்கிறதுனால தான் இந்த பேர், மணல்மேடு பேர் டியூன் 45 வந்தது. இங்கேருந்து 15 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த பார்க்கிங், 2WD பார்க்கிங். அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் போனால் பக்கத்தில் எல்லாமே இருக்குதுங்க. டெட்ப்ளி, சொசுப்ளி, பிக் டேடி, பிக் மாமா, ஹிடன் ப்ளி,
இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயம் பார்க்கலாங்க. வெயிட் பண்ணுவோம் நம்ம லூகாஸ்க்காக. நம்ம நண்பர் லூகாஸும் வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. போக வேண்டியதான் மெயின் இதுக்கு. ஓகே, டியூன் 45, பாய் பாய். அவ்வளோதாங்க, டியூன் பார்த்துட்டு வந்துட்டோம். தார் ரோட்டுக்கு அப்படியே போக வேண்டியதான். டியூன்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது. பட் நம்ம போன டியூன் 45 இந்த ஏரியாவில் ஃபேமஸ். ஹைட்டாக இருக்கிறதுனால அது ஃபேமஸ் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. பட் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. WD பார்க்கிங் ஸ்லாட்டு. ஸோ இதை விட்டு அதுக்கப்புறம் 4WD தான் போகணும் டெசர்ட்டில். இது போகும், இது 4WD தான். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ அலாட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்யூ. இவங்களது 4WD தான். பட் ஆனால் இவங்களது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையாட்டிருக்கு, அதனால் யோசிக்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து $180. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போயிட்டு வரது 12 கிலோமீட்டர். அதனால் நான் இதில் போய்க்கலான்னு இருக்கேன். 1800 rupees போயிட்டு வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் வேறு யார்ட்டையும் நம்ம லிஃப்ட் கேட்டு, இது இவங்களே வந்தாலும் சரி லிஃப்ட் கேட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இதிலே வந்துடலாம். இது வந்துக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு, அங்கங்கே நிறுத்தி வந்துக்கலாம். ஃபைனலாக இங்கே பே பண்ணிட்டு இது பண்ண மாட்டிருக்கு. போகலாமா? இது வெறும் மணல். ஸோ இதில் வந்து நார்மல் கார்லாம் போகாது, 4 வீல் டிரைவ் மட்டும்தான் போவோம். அதனால் அது மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு ஓட்ட தெரியணும். எந்த ஆட்டம் ஆடுது இந்த வண்டியை, இந்த ஆட்டம் ஆடுதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐயோ பிரமாதம். அப்படி சஃபாரி வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது இது. ஐயோ ஐயோ போட்டு பின்னி எடுக்குது. இது என்னங்க இது? இதில் போட்டோ பிள்ளையே தடுமாறுங்க. இவ்வளோ தூரம் பண்ணவங்க இங்கேயே அப்படியே ரோடு போட மாட்டாங்களா கடைசி வரைக்கும்? ஐயோ நல்ல வேலை எதுவும் சாப்பிட்ருந்தா எல்லாம் வெளியே வந்திருக்கும் ஆடுற ஆட்டத்தில். எங்க அப்பா ஐயோ ஐயோ அங்கங்க நிற்குதுங்க மானு. சவுத் அமெரிக்காவின் அழகு குட்டி அல்பாக்கா பார்த்தோம் பொலிவியாவில். ஆப்பிரிக்காவின் அழகு குட்டி ஸ்ப்ரிங்பக் மான் பார்க்குறோம் இந்த நமீப் டெசர்ட்டில். இதுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தாங்க ஓட்ட முடியும். இப்போ இந்த காரில் வராங்க பாருங்க இவங்க. இந்த கார் இவங்களே வராங்க பாரு. இது கம்பெனி காராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க நிறைய வெஜிடேஷன் இங்கே ஓரளவுக்கு நிறைய இருக்குது. புக்கெல்லாம் இதெல்லாம் தண்ணி இல்லாத வளர்றது.
இங்கே தான் ஸ்டாப் பாட்டிருக்கு, நிறுத்திட்டு வந்து போகணும். Yeah, thank you, brother. You see that Jew? Yeah? That is a Big Mama. Yeah, Big Mama. Sausage flake Jew. Okay. Which is Big Daddy? Big Daddy is the highest one. Oh, that one is Big Daddy. Yes. Okay. But no need to climb Big Daddy, right, to go to Dead Valley? You can climb if you feel No, I'm not that confident. energetic to do it. You Okay. can do it. Okay. To Big Daddy, you can do it in two ways. Okay. You can start here. Okay. You go up, Okay. down, and up again. Or you can go straight Okay. on the left here, And and then that- you take a shortcut from there in the middle. Okay. So better go to Dead Valley, this one, Yes. to go and just climb Up there. and go down to your right hand side. Okay. Okay. Thank you, When are brother. you done? Come back here. Sure. You can go with anyone. Okay. Okay. Enjoy yourself. Yeah, thank you, brother. ஸோ இங்கே திரும்ப வந்துடணுங்க. ஸோ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அப்பயும் நடந்து தான் ஆகணும். மேக்ஸிமம் இங்கெல்லாம் நிறுத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. போகலாம் வாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா பயணத்தை? டெட் வலி நோக்கிய குமாரின் பயணம் ஆரம்பம். அப்படி நீங்களும் வாங்க. இந்த சைடு இவ்வளோ மரங்கள் பார்க்குறீங்களா? டெட் வலி போய் பாருங்கள் எப்படி இருக்குது போகுது அப்படின்னு. அதுக்கு ஏன் வந்து டெட் வலி பேர் எல்லாமே நமக்கு போய் பார்ப்போம். எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. பாருங்கள் லெஃப்டில் இருக்குல்ல, அதுதான் வந்து பிக் டேடி டியூன். அது ஹையஸ்ட் டியூன் இந்த நமீப் டெசர்ட்லேயே. ஹையஸ்ட்னு சொல்ல மாட்டேன், செகண்ட் ஹையஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டியூன் 7 ஒன்று நம்ம போகிற வால்விஸ் பே பக்கத்தில் இருக்குது. இது வந்து எவ்வளோ கேட்டால் அசந்து போயிடுவீங்க. 380 மீட்டர்ஸ்ங்க, 400 மீட்டர் ஆல்மோஸ்ட்டு. ஸோ நம்ம இதில் ஏறி அப்படி இறங்கிடுவோம். பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஈஸியாக தானே அப்படின்னு தோணும். 2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு. ஓ, அதான் சொல்கிறாங்க இங்கேருந்து 70 கிலோமீட்டருங்க. அப்படியே சாண்டியூன்ஸாக இருக்கா, அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக போனீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் போய் ஜாயின் ஆயிரும். அந்த கடலும் டெசர்ட்டும் ஜாயின் ஆகிற இடம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த டெசர்ட் தான். நம்ம கொஞ்சம் உள்ளே இருக்கோம். இந்த இடத்துல எப்படி இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்குது மணலோட. இப்போ நம்ம போகிற டெட் வலி இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். பிக் டேடியும் கேட்டு தான் இருக்காங்க சில பேர். ஐயோ, அதுக்கு எக்ஸ்ட்ரீம் இது வேணும்ப்பா. சீசன் ஒன்று முடிவில் இருக்கிறோம், பாடியெல்லாம் கலண்டு கிடக்குது, நம்மளால முடியாது. பட் இந்த அளவுக்கு பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக சுற்றி பார்த்தது இல்லைங்க வாழ்க்கையில். இது உண்மையிலுமே வந்து அடுத்த கட்ட டெசர்ட் அனுபவம் தான். 2 டெசர்ட் முக்கியமாக பாக்கி இருக்குது உலகம் பார்க்க வேண்டியது. சஹாரா முக்கியமாக அந்த இதில் போய் பார்க்கணும், மொராக்கோ அல்லது அல்ஜீரியா லிபியாவில். அப்புறம் இன்னொன்று கோபி டெசர்ட் மங்கோலியாவில். இந்த 2 பாக்கி இருக்குது. இப்படியும் போகலாம், அப்படியே கிராஸ் பண்ணலாம். இப்படி மேலே போய் வியூ பார்த்துட்டே கிராஸ் பண்ணலாம். 2 வகை பெஸ்ட்டு. இப்படியே போயிடலாங்க, அப்படியே போய் அப்படி கிராஸ் பண்ணிடலாம். இல்லை பாருங்க, காஞ்சி போய் கிடக்குது. ஸோ நமீப் பாலைவனம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ வெயிலோடு வரவேற்கிறது. ஸோ இந்த நாட்டுக்கு நமீபியான்னு பேர் வர்றதுக்கு காரணமே இந்த பாலைவனம் தாங்க, நமீப் டெசர்ட். 1990 சவுத் ஆஃப்ரிக்காட்டிருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாலைவனத்து இதுதான் இவங்களோட முக்கிய மேஜர் இதுங்கிறதுனால இது பேர்லேயே வந்து இந்த நாடு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சவுத் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெர்மன் காலனியாக இருந்தப்போ ஜெர்மன் சவுத் வெஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு இருந்தது. ஸோ ஃபைனலாக நமீபியான்னு வச்சாங்க. பட் பேர் காரணம் ஒன்று இருக்கும்ல, நமீபிக் அப்படின்னு இருக்கு அர்த்தம் ஒன்று இருக்கணும்ல. நமீப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, வாஸ்ட் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அகண்ட இடம். ஆனால் வந்து பெருசாக மக்கள் தொகை இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஜன நெருக்கடியே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஆள் நடமாட்டமே அதிகமாக இல்லாத ஒரு அகண்ட இடம் அப்படின்னு அர்த்தங்க. இந்த லாங்குவேஜ் நாமா பீப்புள் லோக்கல் லாங்குவேஜில். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நமீபியான்னு இந்த பேர் வந்தது. இப்போ இந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்கு 100கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஆளுகளே இல்லாமல் இருந்தால் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. அது காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? மணல் குன்றுகளுக்கிடையே சாண்டியூன்ஸ்க்கு இடையில அமைஞ்ச ஒரு பள்ளத்தாக்கு தாங்க. 2 பள்ளத்தாக்கு, ஒன்று டெட் வலி, இன்னொன்று சொசுவலி. அந்த வலிங்கிறது வேலின்னு அர்த்தம். அது ஒரு பள்ளத்தாக்கு, மிகப்பெரிய. யூஸ்வலாக மலைகளுக்கு இடையில பள்ளத்தாக்கு இருக்கும்.
இது வந்து மணல் குன்றுகளுக்கு இடையே இருக்கிற பள்ளத்தாக்கு. வித்தியாசமான ஒரு பள்ளத்தாக்கு. ஏன் டெட்லி பேர் உடனே போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மேரி பிஸ்கெட் மற்றும் தண்ணி, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பிரேக். நம்மூர் மேரி பார்த்துருப்பீங்க, இதாங்க இந்தூர் மேரி. மேனுஃபேக்சர்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. தட்டுமுட்டு சாமான்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா தான் மேனுஃபேக்சரிங். அங்கேருந்து தான் வந்து உற்பத்தி பண்ணி பக்கத்து நாடுகளான இந்த நமீபியாவிலேருந்து, போட்ஸ்வானாவிலேருந்து, ஜிம்பாபே, ஜாம்பியா, மொசம்பிக் கன்ஃபார்மாக தெரியல, இந்த நாடுகளுக்கு மெயினாக சதன் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது சவுத் ஆஃப்ரிக்கா தான். பெரிய டிஃப்ரென்ஸ் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டெட்லி பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சுது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் டெட்லி பார்த்துடலாங்களா? வாங்க. விளியில் ஆஃப்ரிக்கான்ஸ்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. முக்கியமான மீனிங் என்னென்னா, விளினா மார்ஷ்னு அர்த்தம், அதாவது சதுப்பு நிலம். இந்த சாண்டியூன்ஸ்னால தான் வந்தது இவ்வளவு பிரச்சனையும். என்ன பிரச்சனை பார்த்துருவாங்க. அயன் படத்தில் பார்த்துருப்பீங்களே, சூர்யா மற்றும் தமன்னா அட்டகாசமாக அந்த பாட்டு வந்து, அந்த பாட்டு பார்த்தோன்னே முடிவு பண்ணுங்க 2009 இந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து நமீபியாவில் எடுத்தாங்க அப்படின்னு. அந்த பாட்டு ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க, எட்டோஷா நேஷனல் பார்க்கு இங்கே, அப்புறம் டெசர்ட்டும் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலும் ஒன்றா சேர்ற அந்த சொக்கபூத் வால்வேஸ் பே அந்த ஏரியா பக்கத்தில். ஸோ இப்படி பல்வேறு இடங்கள் எடுக்கப்பட்டது அந்த பாடல். அந்த பாடல் மட்டும் இல்லை, இந்தி கஜினி பார்த்துருப்பீங்களா, அமீர் கானும் அசினும் வந்து பாசு பாசு அப்படின்னு வருவாங்க. எனக்கு பாட்டு கன்ஃபார்மாக தெரியல, பாட தெரியல, வரி தெரியல. அந்த பாட்டும் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2008 அந்த பாட்டு எடுத்துட்டாங்க. அயன் வந்து 2009 வந்ததுங்க. பட் இதை வந்து நம்ம வேலின்னு சொல்லிக்கலாம்னு வைங்களேன். ஸோ 2 அர்த்தம் இருக்குது. பட் ஆக்சுவல் அர்த்தம் ஆஃப்ரிக்கான்ஸ் மொழியில் விளை அப்படின்னா டெட் விளி அப்படி VLEI அப்படின்னா வந்து மார்ஷ் ஆர் லேக் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, தண்ணி இருந்திருக்கு, அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு? அங்கேருந்து வியூ பாயிண்ட் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. இதையும் வந்து மணல் குன்றுகள், சாண்டியூன்ஸு, நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை கடலில் இதாக இருக்குது. அங்கங்கே மரங்கள்லாம் வந்து செத்து போய் வெறும் எலும்பு கூட நிற்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த வெள்ளை கலர் வந்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒயிட் கிளே பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு வெள்ளை கலர் தோசைக்கல் மாதிரி இல்லை பாருங்க, வெள்ளை களிமண், அது அப்படியே தோசை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்னென்னா, இங்கே களிமண் இருந்துருக்குது. ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்னாடி 13ஆம்-14ஆம் நூற்றாண்டில் இங்கே மழை பேஞ்சிருக்கு. அப்போ கூட மழை பேஞ்சிருக்கு. அதுவே ஆச்சரியமாக இருந்தது படிக்கும்போது எனக்கு. பட் என்ன ஆச்சுன்னா, இங்கே நதியும் இருந்திருக்கு. சவுச்சாப் நதி வந்து இங்கே ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த டைமில் மழையும் பேஞ்சிருக்குது 13ஆம்-14ஆம் நூற்றாண்டில். ஸோ அப்போ தான் வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சதுப்பு நிலம் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து இது வந்து ஆறு வந்து உள்ளே வந்தங்காட்டி அங்கங்கே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி குளமாக ஃபார்ம் ஆகிருக்குதுங்க. தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றுருக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உயிரினம் மரம் வந்து வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாமல் எலும்பு கூடு மாதிரி ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் இங்கே மழை பெய்யறது சுத்தமாக நின்றுச்சு. வருடங்கள் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா, இந்த மணல் திட்டுக்கள் காற்றுகள் அடித்து விண்டுனால மணல் திட்டுக்கள் சுற்றியும் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து இந்த பக்கம் இந்த இடத்துக்கு வந்த ஆறை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, தண்ணி மழையும் வந்து பெய்யறது நின்றுச்சு. ரொம்ப ரேராக சில சொட்டுகள் அந்த மாதிரி தான் பெய்யும். அதே சமயம் ஆறு வர்றதும் நின்றுச்சு. ஸோ எந்த விதமான தண்ணீர் ஆதாரமும் இங்கே கிடையாது. ஸோ அதனால் என்னாச்சு, அந்த ஒரு டைம் பேஞ்ச மழை, அப்புறம் அந்த 6 நாளாக வளர்ந்த மரங்கள் வந்து அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்காததுனால அப்படியே உயிரற்று போச்சுங்க, எலும்புக்கூடு மாதிரி ஆயிடுச்சு. அதையும் மீறி ஏன் இந்த மரம்லாம் இன்னும் வந்து அழுகாமல் இருக்குது பாருங்கள், டீகம்போஸ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து ஏரில் கொஞ்சம் கூட இது சொட்டு தண்ணி கூட இல்லை, ஹியூமிடிட்டி சுத்தமாக கிடையாது. அதனால தான் அவ்வளோ ட்ரையான ஏரியா இது. மரம்லாம் பாரு காஞ்சி போச்சு. ஆனால் இதாக அழுகலை பாருங்கள். இந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 700-800 வருஷம் முன்னாடி இருந்த மரங்கள் அப்படியே செத்து போய் இது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி அட்டகாசமான சாண்ட் டியூன்ஸ் பேக்ட்ராப்பில் இந்த டெட் ட்ரீஸ்
பிக் டாடிங்கிறது இதுதாங்க. இங்கே பாருங்க, இப்படி போய் இப்படி வந்து அங்கே போய் முடியுது பாருங்க. அதுதான் அந்த டியூனோட டிப்பு. என்ன ஹைட்டு! அதுலேருந்து அப்படியே இறங்கி வராங்க சில பேர். அப்படியே சாமி, இதில் வழி இருக்குது. அங்கங்கே சில புட்கள் மட்டும் இருக்குது சில இடங்களில். அதெல்லாம் இந்த மார்னிங் டியூ இருக்குல்ல, அதிலிருந்து அதில் கிடைக்கிற இதை வச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்க உங்களுக்கு கரெக்டாக வரும் பிக்சர். கரெக்டாக இந்த ஷாட் பர்ஃபெக்ட் ஷாட். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றியும் அழகான அற்புதமான ராட்சச மலைக்குன்றுகள், சாண்டியூன்ஸு. இடையில வந்து இந்த அற்புதமான டெட் ட்ரீஸ், தண்ணியே இல்லாதனால காஞ்சி போயிருக்குது. இப்போ நம்ம நேரில் வந்து இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சூப்பராக எடுத்தாச்சு. 2 பேர் வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஃபோட்டோ அவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இது ஒரு டிலைட்டுங்க. ஆஃப்ரிக்காலேயே டாப் 5 அதிகமாக வந்து ஃபோட்டோ எடுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த டாப் 5க்குள்ளே இந்த டெட்லி இருக்குங்க. அவ்வளோ சிறப்பான இடம். முக்கியமாக இந்த டெட்லி, இந்த நமீப் டெசர்ட்டே அட்டகாசமாக இருக்குது, ஏகப்பட்ட சாண்டியூன்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஓகே. பட் முக்கியமாக சுற்றியும் வந்து சாண்டியூன்ஸுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு லேக்கு மாதிரி தானே இருக்குது. களிமண் இருந்துருக்குது, மழை பேஞ்சிருக்குது, ஒரு மாதிரி குழஞ்சிருக்குது, தண்ணி வந்து அங்கங்கே நிரம்பி இருந்துருக்குது, மரங்கள்லாம் வந்து வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மண்கள்லாம் வந்து அப்படியே வந்து 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 குன்றுகளாக ஃபார்ம் ஆகி இங்கே வர அந்த ஆறையும் தடுத்துருச்சு, மழையும் நின்றுச்சு, இது வறண்டுருச்சு, இந்த மரம் செத்துருச்சு. சிம்பிளாக ஒரு 2 லைனில் சொல்லணும்னா இப்படி தான் நடந்திருக்குது. பருவநிலை மாற்றங்கள்னால திரும்பவும் பயங்கரமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் நடக்கிறாங்களா சிச்சுவேஷன். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இந்த டெட்லி இன்னும் ஒரு 50-100 வருடங்கள் கழித்து இருக்குமானா தெரியாது. மறுபடியும் வந்து உங்களுக்கு இங்கே நிறைய உயிரினங்கள் வரலாம், மரங்கள்லாம் வந்து உயிர் தெள்ளலாம், இது எல்லாமே நடக்கலாம். எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் போவோமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் கூட இதாக தான் இருக்குது. அந்த பக்கம் போவோம், போயிட்டு வரும். பேக் இதில் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வர்றதுக்கே காரணமாக இருந்த அந்த பாடலை பாடாமல் போயிட முடியுமா? பாடிடலாம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச சில வரிகள் நம்ம குரலில். நெஞ்சே நெஞ்சே ஏ நெஞ்சே நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, என் நதியே என் கண் முன்னே வற்றி போனாய், உன் தாகங்கள் தீர்க்காமல் கடலில் ஏன் சேர்கிறாய். நானா 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 நல்ல வேலை யாரும் இல்லை. யாராவது இருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பாங்க, யாரா அவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த இடத்த அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த டைமில் எப்பவுமே சரி, நிறைய எப்போ ஏதாவது டிவியில் போட்டால் அந்த பார்ப்பேன். அடிக்கடி யூடியூப்பில் போய் அந்த பாட்டை வீடியோ பார்ப்பேன். பாட்டும் சூப்பர், இடமும் சூப்பர், எல்லாமே டான்ஸில் இருந்து எல்லாமே டாப் கிளாஸாக அமைஞ்ச பாட்டு அது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த பாட்டு. அந்த பாட்டில் எழுதியிருக்கிறது எவ்வளோ நிஜமாக இருக்குது பார்த்தீங்களா? நதியே என் கண் முன்னே வற்றி போனாய். பாருங்க, ஒரு நதி வற்றி தான் இப்படி ஆகிப்போச்சு. பட் பிரமாதமான வரிகள். சூப்பர். ஓகே, அப்படியே அந்த இடத்துக்கு போவோமா? பட் இந்த மரம் கூட நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு சோள மரம் சூப்பராக. வேற்று உலகம் அப்படின்னா நான் அந்த பொலிவியாவில் பார்த்ததுங்க. அந்த சலார் டி உயினி மற்றும் அதுக்கப்புறம் போன அந்த ரெட் ஃப்ளமிங்கோஸ், அந்த லேக்கு, அந்த இடங்கள் தான். அதுக்கப்புறம் அதுதான் நம்பர் 1. அது அடிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் பார்த்த இந்த 59 நாடுகளில் மிகச்சிறந்த அதர் வேர்ல்ட்லி லேண்ட்ஸ்கேப், மெயினாக லேண்ட்ஸ்கேப் சொல்கிறேன்னா அது இதுதான். அடிச்சிக்கவே முடியாது இந்த டெட்லி. அப்படி பாருங்கள், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டே இருக்குது. சென்டரில் வந்ததுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது பிக்சர்ஸு. ஃபோட்டோகிராஃபி விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டாக பிளான் பண்ணி வருவாங்க. நீங்களும் காலையிலேயே வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆஹா, இந்த இடமும் அருமையாக இருக்குதுங்க. ஓஹா, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வீடியோ ஃபோட்டோ எடுத்தா ஆஹா, நான் யாருமே இல்லையேப்பா, இங்கே பிரமாதமாக இருக்குது இந்த இடம். குட்டி ஏதோ ஒரு கேன்யான் டைப்பில் இருக்குது பாருங்களேன், பள்ளத்தாக்கு மாதிரி. இங்கெல்லாம் இன்னும் வறண்டு இருக்குங்க. அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு வித்தியாசம் தெரியுதா? பாருங்கள், அப்படியே களிமண் பாருங்க. இங்கெல்லாம் வரும்
மரங்கள் இருக்குது. அங்கே இது வருது, புட்கள்லாம் டெசர்ட்டில் வளரக்கூடிய மரங்கள். இந்த இடமா அருமையாக இருக்குது. இது ஒரு குட்டி, அது பெரிய டெட்லே, இது குட்டி டெட்லே. ஏன் யாருமே இல்லை இந்த டெட்லேயில். ஏன்னா இங்கே மரங்கள்லாம் இதாக இருக்குல்ல, செத்த மரங்களில் வீடியோ எடுக்க தான் வராங்க. உயிருள்ள மரங்கள் என்னத்தை இருக்குது, வழக்கம் போல தான் இருக்குது. அப்படி இது வரமாட்டேங்கிறாங்க பாருங்க யாரும். இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி ஸ்மெல்லாக ரெட் கலரில் சாண்டியூன்ஸ் அழகாக தெரியுது. அதில் பச்சை கலரில் நடுவில் வந்து அங்கங்கே புஷ்ஷு மாதிரி புட்கள். வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் சாண்டியூன்ஸுக்கும் அந்த அப்படியே நீல நிற வானத்துக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு துளி இது கிடையாது, மேகங்கள் கிடையாது, தெல்ல தெளிவான வானம். இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன்லேருந்து வந்தமே, வானத்தையே பார்க்க முடியல, வெறும் மேகம்தான் இருந்தது. இந்த இடம் எப்படி இருக்குது, அதுக்கு அப்படியே நேர் எதிராக பாருங்களேன். அட முள், கருவேல முள் மாதிரி இருக்குது. குத்துனா ஏதாவது ஆயிரும்னு நினைக்கிறேன், ரொம்ப கவனமாக இருப்போம். இந்த இடத்துல நான் கூட புல்லுன்னு நினச்சேங்க, முள் இதே தான் அங்கங்கே இருக்குது. எதிர்பார்க்கல, பச்சை கலரில் வித்தியாசமாக இருக்குதுல்ல. நீல நிற வானம், ஆரஞ்சு நிற மண், பச்சை கலர் புல், வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். இது என்னங்க இது, ஏதோ பறிச்சுட்டு போயிருக்குது, வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஷூ வந்து இப்படி தான் வரும், இது காலத்துல வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கவனிச்சுக்கமானு தெரிஞ்சது. இங்கே பாருங்க, இது புழுக்க, மான் புழுக்கையோ ஆட்டு புழுக்கையோங்க. இது டெசர்ட் மான் தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்குதுங்க இந்த வேலையை. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்புவோம். என்னங்க பார்க்குறீங்க, தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா? ஐயோ சரியான வெயில் பையன். மதியம் தான் நைட்டு தான் தூங்கவே இல்லையே, குளிரில் நல்லா வெயில் அடிச்சது, இதமாக இருக்குது. 20 டிகிரி 22 டிகிரியில். ஸோ அதுதான் இந்த சூரியன் மட்டும் மறைக்கிறதுக்கு இந்த மேலே போட்டிருந்த டிஷர்ட் எடுத்து மேலே போட்டேன். பெர்ஃபெக்டாக இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகேவா, நான் தூங்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன், போகலாம் இந்த மெயின் இதுக்கு இடத்துக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போங்க. திரும்பவும் வந்து விட்டோம் டெட்விலிக்கு. அப்படியே வெளியில் போயிடலாம். டூரிஸ்ட் நிறையா வந்துட்டாங்க, 100 கணக்கில் இருக்காங்க ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக. பார்ப்போம் பாய். இந்த டெட்விலிக்கு எத்தனை இடங்கள் இப்படி டெட்டாக இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு 1/2 மணி நேரம் என்ன நடந்துன்னே தெரியல, நல்லா தூங்கிட்டேங்க. செம்ம டயர்டு, இன்னுமே பயங்கர டயர்டாக இருக்குது. விடிய தூங்கலையே. இங்கெல்லாம் வந்தால் கிலோமீட்டர் கணக்கில் நடக்க மாட்டேருக்குது. அப்படியே எங்கள் அப்பா இதுலேருந்து அதுவே 1 கிலோமீட்டர் வர மாட்டேருக்குது. மரணம் ஃபிட்டாக இருக்கணும். ஓகே, சூரியனோட பார்க்கும்போது நம்ம அப்படி போகலாம். அட்டகாசமான அந்த டெட்விலி ஃபுல் வியூ கம்ப்ளீட்டாக தெரியுது. அது ஒரு ஓவல் ஷேப்பில் இல்லை உங்களுக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு கழுகு பார்வை மாதிரி பர்ஃபெக்டாக தெரியுது. நல்லா இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லைங்க, ஓப்பனாக சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்குது. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஆக்சுவலி இந்த பக்கமும் இருந்திருக்கு, பட் இந்த பக்கம் ஒழுங்காக இல்லை. தெரியுதா, இது பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. அவ்வளோதான், போகலாம். இங்கேருந்து போகணும் காரம் 1 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் அந்த இதுக்கு. அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போங்க. பட் இன்றைக்கி நிறைய வந்திருக்காங்க, 100லாம் இல்லை, 300-400 பேர் பக்கம் இருப்பாங்க டோட்டலாக. ஆல்மோஸ்ட் நடந்துட்டு வந்துட்டேங்க. தாண்டினா வந்து நம்ம அந்த வந்த இடம் பார்க்கிங்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போது சுற்றி பாருங்க, மண்மேடுகள், மண்குன்றுகள், சாண்டியூன்ஸு, இடையில நல்லா உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த டெட்விலி. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. பா சாமி, போக 2 கிலோமீட்டர், வர கிலோமீட்டர், இதுவே 4 கிலோமீட்டரு. இதில் சாண்டியூன்ஸ் ஏறுறவங்களை என்னத்தை சொல்கிறது. நம்ம அப்படியே ஏறிட்டு பார்ப்போம். 145. ஓகே, இன்னும் ஒன்று இருக்குதுங்க முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். அந்த டியூன் 45 நம்ம பார்த்தது, இது பிக் டாடி டியூனு. அப்புறம் முக்கியமாக இந்த டெட்விலி. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், சொசுவிலி. அது இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அங்கே வந்து உங்களுக்கு மழை காலத்தில், இப்போ கிடையாது, மழை காலத்தில்
கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக இருக்குமாம்மா. கொஞ்சம் இந்த மாதிரி மரங்கள்லாம் செத்து போகாமல் இங்கே இருக்கிற மாதிரி மரங்கள் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். பட் இதே இப்போ வந்து ட்ரை சீசனில் சுத்தமாக வந்து ஆறு அந்த பக்கம் லைட்டாக வர்றது வத்திருச்சு. எப்பாவது வந்து மழையும் வந்து மழை பெஞ்சதுன்னா ஆறு ஓடுமாம்மா. ஸோ இப்போ வந்து அதுவும் கிடையாது. இப்போ எப்படி இருக்கும்னா சொசிஃபிலி அப்படி டெட்லி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அங்கே போகிறதே வேஸ்ட்டு, இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. யாரும் அங்கே போகல, அந்த பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் இது மட்டும்தான் மெயினாக வராங்க. ஸோ வந்துட்டோம். இதாங்க ஷட்டில் டிபார்ச்சர் பாயிண்ட்டு. நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினச்சேன். சொசிஃபிலி இன்னொன்று ஃபேமஸ் சொன்னேன்ல, அது இங்கே இல்லை. இங்கேருந்து ஷட்டில் வந்து கூட்டிகிட்டு போகுது. ஸோ அதுக்கெல்லாம் தான் நின்றுட்டு இருக்காங்க லைனில். ஷட்டில் வந்து இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும் மாட்டிருக்கு. ஸோ அங்கே போய் நிறுத்துவாங்க. ஸோ வந்தாச்சு, அதையும் பார்த்துட்டு போயிடுவாங்க. என்னென்னு வந்துருச்சு. ஸோ வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் கிடையாதுங்க. சாப்பாடு வேணும்னா நீங்கள் பேக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஃபுட்டோ. ஒரு மர நிழல் இதுக்குன்னே அழகாக அமைஞ்சிருக்குது. அங்கே வந்து டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய குரூப்பில் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். வந்தாச்சுங்க நம்ம லாஸ்ட் ஸ்டாப் சொசிஃபிலி இந்த டூரில். ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மழை வந்திருக்காமா. இங்கே வந்து மழை வருங்க. இங்கே பாருங்கள், பெரிய டியூன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் இங்கே ஒரு அங்கே கேனியான் இருக்குது. ஸோ அது கிடையில தண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காமா. வந்ததுன்னா தண்ணி இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் 2 வருஷம் மழை இல்லை, அதனால் நல்லா இல்லைங்கிறாங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் என்னென்னா, டெட்லியில் வந்து உங்களுக்கு மரங்கள்லாம் செத்து போச்சு. இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த மரங்கள்லாம் இருக்குதுங்க, பச்சை பசேல் மரங்கள்லாம் இருக்குது. இங்கேருந்து 80 கிலோமீட்ரு கடலில் போய் கலக்கிறது ஆறு. பட் மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தானே ஆறு இருக்கும், அப்புறம் போய் கடலில் கலக்கும். ஏதாவது என்னைக்காவது ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். பாருங்க, இந்த இடம் தான் இன்னும் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. நினச்சேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்துங்க, கிளம்பிடலான்ட்டாங்க. டெட்லி தான் இங்கே மெயின். அப்போ இங்கே மழை காலத்தில் வந்தால் மட்டும் இது நல்லாயிருக்கும் இல்லைங்களா இந்த இடம். இங்கே ஒரு டியூன் இருக்குது, அது பிக் மாமா. அந்த பக்கம் பிக் டேடி மாதிரி, இந்த பக்கம் பிக் மாமா. சொந்தமாக கார் எடுத்துகிட்டு மட்டும் இங்கே இருக்கிறாங்க சில பேர். ஸோ முடிஞ்சது. என்ட்ரன்ஸ் கேட் போயிட்டு பணம் $150 $180 பே பண்ண வேண்டியது இருக்குது. பே பண்ணிட்டு யார் கூடயாவது லெஃப்ட் கேட்டு என்ட்ரன்ஸ் கேட் போக வேண்டியது. 60 கிலோமீட்டர் ஹிஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் கேட் பக்கத்தில் வந்துட்டோம். ஃபைனலாக இந்த சாண்ட் டியூன்ஸ் பார்க்கலாம். ஒரு நன்றி. Thank you, brother. Thank you. So there. பே பண்ணிட்டு போயிடலாங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, இதுதான் டிக்கெட்டு ஷட்டில் சர்வீஸ்க்கு. $180ங்க, $10 850 ரூபா. போயிட்டு வர்றதுக்கு 10 கிலோமீட்டருக்கு 14 கிலோமீட்டர் சொசலியும் போயிட்டு வந்தோமே. இப்போ தான் இருக்குது கச்சேரி. இங்கெல்லாம் நிறுத்திட்டு போயிருக்காங்க. யாரையாவது கேட்டு லிஃப்ட் வாங்கணும். பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்பேஸ் யாராவது கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு நம்பி. ஒரு 2-3 பேர் கிளம்புனாங்க. கேட்டேன், யாரும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு சில பேர்த்துட்டு இருந்தது, இப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்க மனசில் முடியாதுன்ட்டாங்க. பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து 60 கிலோமீட்டர் கேட்டு, நம்ம சிஸ்ட்ரீம் கேட்டு நம்ம தங்கியிருக்க அந்த கேம்ப் சைட்டு. 60 கிலோமீட்டர் சத்தியமாக நடக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்தே அவனை ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா போக முடியாதுங்க. இப்படி போய் சேர்ந்துருவோம். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ இருக்குது. ஃபைனலாக கிடச்சிருச்சுங்க. நண்பர் வராது. இந்த நமீபியா இவங்க இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் வெஹிக்கிளே வந்து போகுது. கேட்டேன், ஓகேன்ட்டாங்க. ஃப்ரீயான்னு கேட்டேன், ஃப்ரீன்ட்டாங்க. ஸோ அதுலேயே போயிடலாம் நம்ம. NWR, அதாவது நமீபியா என்னமோ வந்தது. நமீபியாவோட கேம்ப் சைட் இருக்குல்ல, அவங்களோட வெஹிக்கிள் ஏதோ விட்டு வந்துருப்பாங்களாட்டு போகிறாங்க. நம்மளே அப்படியே ஏற்றிக்கிட்டாங்க ஃப்ரீயாக. இப்போ இங்கே உட்காந்து போகிறது ஒரு வித்தியாசமான மட்டும் தான். லோக்கலாக போகிறது ஜாலியாக. லிஃப்டெல்லாம் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது நினச்ச மாதிரி. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். பாய் பாய் சொசப்லி. இந்த சாண்ட் டியூன்ஸுக்கும் டெட்லிக்கும் நன்றி.
பிரமாதமா இருக்குது லேண்ட்ஸ்கேப். என்ன அழகா இருக்குது சார். 2 பக்கமும் சாண்ட் டியூன்ஸ், இடையில சூப்பரான தார் ரோடு. இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்க. எவ்வளவோ இடங்கள்ல வந்து டெசர்ட் சாண்டியூட்ஸ்ல பார்த்துருக்கேன். இந்த கலர், இந்த ஆரஞ்சு, இந்த ரெட் பார்த்ததே கிடையாது. அல்டிமேட். வேறு உலகம்னா இதுதான். வந்தாச்சு. 1 மணி நேரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கேம்ப் கேட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ பிரதா, தேங்க்யூ. பக்கவாக கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே தான் ஏறணும். காலையில் விடிய காத்தால இதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அவ்வளோதாங்க. சொசுபிலி மெயின் கேட் வந்தாச்சு. அனைத்தும் நிறைவடைந்தது. நம்மளோட டென்ட் அங்கே இருக்குது. போவோம். மணி 3 போகுது. பயங்கர பசி. நம்மளோட அங்கே மினி மார்ட்டில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது இன்றைக்கே வந்து நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் வால்விஸ் பே, ஸ்வக்கப் முந்துங்க. இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி லிஃப்ட்டு கிடச்சா, இல்லைன்னா நாளைக்கு வந்து மதியம் 1 மணி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் லிஃப்ட்டுக்கு. இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா நாளைக்கு 1 மணிக்கு ஒரு ஷட்டில் இருக்குது. நம்ம வந்தாலும் ஷட்டில். ஸோ அது இங்கேருந்து இதுக்கு இருக்குது. பட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணல. முந்தின நாள் 12 மணிக்கே புக் பண்ணோம். நான் பண்ணல. டைரெக்டாக நம்ம டிரைவர்கிட்ட பேசி கொஞ்சம் டைரெக்டாக கொடுத்தா ஆன்லைனில் பே பண்ணால் $790 நமீபியன் டாலர், $3600. சேம் அமௌண்ட்டு ஃப்ளாட்டு. அது விண்டுக்குள்ளேருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கேருந்து ஸ்வகமூன் போகிறதுக்கும். அதனால் இவங்ககிட்ட டைரெக்டாக பேசினா ஒரு $300-400 நம்ம போயிடலாம். எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் தான் நமீபியா பொறுத்த வரைக்கும். அநியாயத்துக்கு எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. பேர் தான் இருக்கிறது ஆஃப்ரிக்கா. வந்து விலையெல்லாம் வந்து உங்களுக்கு யூரோப்பு, அமெரிக்கா ரேஞ்சுக்கு இருக்குது இதெல்லாம். இனிமேல் இங்கேருந்து போகிறது தான் இருக்குது சவால். அதையும் சமாளிப்போம். வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. கொஞ்சம் எபிசோட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டகாசமான இடம். எவ்வளோ ரா அண்ட் ரியலாக லைவ் பண்ண முடியும் பண்ணிட்டோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த எபிசோட் இங்கேருந்து கிளம்பி அட்லாண்டிக் ஓஷன் முக்கியமான சிட்டியான டவுனான ஸ்வக்கப் மூன் ஆர் வால்விஸ் பே போகிறோம். எப்படி போகிறோம் என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. ட்ரை பண்ணுறேன் லிஃப்ட்டு இல்லைனா ஷட்டில். என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துலேயே முடிச்சிடுவோம் vlog. ஓகேங்க, பார்க்கலாமா? நன்றி, பாய்.